पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் குருவை பற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. திருமூலர் இவரை பற்றி ஒரு ஒரு சுருக்கமாக நான் சொல்லணும்னா, திருமூலர், பதஞ்சலி, சனகர், இது போல ஒரு 7-8 சீடர்கள் சிவனுடைய நேரடி சீடர்கள். நந்தி தேவன் சிவனுடைய முதல் சீடர் யாருன்னா சக்தி தேவி, தன்னுடைய பாதி. அப்புறம் சிவன் சொன்னது யாருக்குன்னா நந்தி. இந்த நந்தி தேவர் இந்த திருமூலர், பதஞ்சலி இவர்களுக்கெல்லாம் நேரடி சீடர், நேரடி உபதேசம். அதுல அவர் திருமந்திரம் 3000 பாடல்கள் கொண்டது. அதுல சொல்லப்படாததே இல்லை. ஒரு மனித பிறவி ஏன் வருது, இப்ப நம்ம பேசுற எல்லாத்துக்கும் பதில் அதுல இருக்கு. ஆனா புரியாது. குரு இருந்தாதான் அதை புரிய வைக்க முடியும். இது போல ரமண மகரிஷி இது 3000 பாடல்கள் அல்ல. திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல். வரலாறு ஒரு வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 வருடங்கள் திருமூலர் வாழ்ந்து 3000 பாடல்களை எழுதினார் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்படுது. அவர் 3000 வருடம் வாழ்ந்தாரா இல்லையான்றது இல்லை. ஆனா அந்த 3000 பாடல்களுக்கு மேல அவர் எழுதினது 3000 தான் கிடைச்சிருக்கு. அதை தொகுத்து சொல்லியிருக்காங்க. இதுல தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னா, காண்டல்னா பார்க்கிறது. அது பார்க்கவே முடியாது. குரு, என்னுடைய குரு சூட்சும குரு, எனக்கு ஸ்தூல குரு கிடையாது. இப்போ எனக்கு உங்களுக்கு மாதிரி இப்போ நான் உட்காந்து ஒருத்தர் கேட்கறதுக்கு எனக்கு அமையலை. முயற்சி பண்ணேன், அது அமையலை. அது ரகசியங்கள் நிறைய இருக்குது. அதுல அப்படியே நமக்கு அது கிடைச்சிருச்சு. ஒரு கட்டத்துல 2022 வாக்குல சிவனே குருவா வந்ததும் நடந்திருக்கு. அது போல அது அமைஞ்சிருச்சு. இங்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அது பார்க்கவே முடியாது. பார்த்தால் என்ன நடக்கும்? தெளிவுனா ஞானம். அந்த அறியாமை போயிடும், ஞானம் வரும். அதான் தெளிவு. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அந்த குருவனுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது தெளிவு கிடைக்கும், ஞானம் பிறக்கும். ஒரு பிரச்சனையில நம்ம இருக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது அமைதி கிடைக்கும், முடிவெடுக்கக்கூடிய திறன் சரியா இருக்கும். கோபம், வெறுப்பு, பற்று எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகும். இந்த இடத்துல தெளிவுங்கிறது, ஞானம்ங்கிறதுக்கு புத்தர் சொன்ன விளக்கம் ஒளி. பி எ லைட் அன்டு யுவர் செல்ஃப். இதுதான் ஒரு கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள். அவர் ஒரு குரு எனக்கு. தெளிவு அப்படின்னா ஒளி. ஒளி இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, அறியாமை அப்படிங்கிறத இருளுக்கு சொல்லுவாங்க. வேதங்கள், உபநிடதங்கள். ஏன் திரும்பவும் நான் வேதம்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, வேதம் இதுல இருந்து சரியா அங்கங்க நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த பிரபஞ்சத்துல முதல்ல இந்த பிரபஞ்ச உண்மை எப்படி கிடைச்சது மக்களுக்கு அப்படின்னா, அது முதல்ல இருந்து கிடைச்சது வேதங்கள் தான்.
இதுல மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு தெரியவில்லை. வேதங்கள் யாராலையும் எழுதப்படல. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம, அதர்வன. 5வது வேதமா மகாபாரதத்தை கூட சேர்க்கிறாங்க. அது எழுதப்பட்டது. இந்த 4ம் எழுதப்படல. யாரும் உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து எழுதல. இந்த அண்ட சராசரத்திலிருந்து ஒளி, சவுண்ட், வைப்ரேஷன்ல இந்த ஞானிகள், முனிகள் தபம் பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ள வந்து இறங்குனத தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீடர்களை ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து வாய் வழியாக உபதேசிக்கப்பட்டதுதான் வேதம். இன்றைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறையா பல ஆயிரம், 50,000, 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது வந்துகிட்டே இருக்கு. யுகம் யுகமா சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப இருக்கிறது கலியுகம். ஒரு யுகத்துக்கு எத்தனை வருடம் அப்படின்னு கேட்டா பல கோடி ஆண்டுகள். அப்ப பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வேதம் இருக்கு. அது எங்கிருந்து வந்ததுன்னா பிரபஞ்சமே சொல்லிருச்சு. யார் ரிசீவர் கரெக்டா இருந்தாங்களோ, உடலையும் மனதையும் கடந்து அமைதி நிலையில யார் இருந்தார்களோ அவர்களுக்கு அது உள்ள சொல்லப்பட்டது. அது போல எல்லாருக்கும் நடக்கும். இப்ப எனக்கு இந்த 2000 நாட்கள் அமைதியில இருக்கும் பொழுது நிறைய வரும், உடனே வரும், உடனே எழுதிடுவேன். இல்லைன்னா மறந்து போவோம். ஏன்னா அது எனக்குள்ள இருந்து வரலையே, நான் யோசிச்சு வரல. சடனா திடீர்னு வரும். அது வரும்பொழுது இதை சொல்லு, இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே நான் என்ன செய்யறேன், மக்களுக்கு போகணுமே, அதை அனுபவிக்கிறது தான் எனக்கு இருக்குது. அதை அனுபவிச்சு அமைதியில அன்பா சந்தோஷமா அதோட ஒன்றாகிறேன். ஒன்றான பிறகு அதை எழுதிடுவேன். அது எனக்கு அனுபவம் இருக்கு. அதை நான் அதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது, ஆமா நமக்கே இது நடந்திருக்கு. அப்பா அவங்களுக்கு நடந்திருக்கும் இல்ல, நம்ம ஒண்ணுமே இல்லை, நமக்கே இது நடக்குது. அது நிச்சயமா அப்படி நடந்திருக்கு. அந்த ஒரு ஒளிதான் தெளிவு. அந்த ஒளிங்கிறது ஞானம், அறியாமைங்கிறது இருள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு ஒளிக்கு எதிர்ப்பதம் தானே இருள், இருளுக்கு எதிர்ப்பதம் ஒளி. இதுல இப்ப நான் கேட்கும்போது நீங்க சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தது இருள் இருக்குது. இருள் இருக்குதா இல்லையா? நீங்க கண்ணில் பார்த்துருக்கீங்கல்ல இருள், இருட்டு பார்த்துருக்கீங்கல்ல? இருட்டு பார்க்காதவங்க இருக்கிறோமா? இல்ல. அப்ப இருட்டு இருக்குதா இல்லையா? இருட்டு இருக்குதா இல்லையா? அது இப்ப நான் சொல்லும் போது நீங்க சிந்திக்கிறீங்க. இதுதான் ஞானம், இதுதான் குரு. குருன்னா இக்ரு. ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கு. சமஸ்கிருதத்துல குரு அப்படின்னு தமிழ்ல குருன்னு எழுதுறோம். சமஸ்கிருதத்துல அப்படி இல்லை. இக்ரு. இக் அப்படின்னா இருள், ரூனா அந்த இருளை போக்குபவர், அதான் குரு. இருள் அப்படிங்கிறது ஒண்ணு உண்மையிலேயே இல்லை, இல்லாதது. ஒளி இல்லை என்றால் அதற்கு பெயர் இருள். இருள் என்று தனியாக ஒன்று இல்லை. இது அப்படியே நீங்க இப்ப எப்படி பொருத்திக்கணும்? இப்ப ஞானம், இப்ப நான் சொல்றேன், இந்த ஞானம்னு ஒண்ணு வந்தா, அறிவுன்னு ஒண்ணு வந்தா எது இல்லாம போகும்? அறியாமை. அறியாமைன்னு ஒண்ணு இருக்குதா? இல்ல. ஆனா இதை புரிந்து கொள்ள முடியாது. மனம்னு ஒண்ணு இருக்கிறத நம்புறோமோ, மனமே இல்லை, யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. மனம்ங்கிறது ஒண்ணு இல்லை, அது இருப்பது போல காட்டுகிறது. ஒரு நிழல், ஒரு உடல் போகிறது, உடல் இருக்கிறது, அதை சார்ந்து ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழல் மனம். அது கற்பனை, கனவு. இரவில் தூங்கும் பொழுது கனவு வருகிறது, அது எண்ணம். இரவில் தூங்கும் பொழுது வருவதனால் மொழி அதனை கனவு என்று கற்பிக்கப்படுகிறது.
இப்ப நம்ம நீங்க உட்கார்ந்து இருக்கிறது இது எண்ணம். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க நினைக்கிறீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க இருக்கிறீங்கன்னு. இது கனவு. ஏன் இது கனவு? நான் இங்க அமர்ந்திருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த நானுங்கிறதுனால இது கனவு. பரமாத்மா இந்த வடிவத்துல, ஏன் வடிவத்துலன்னு சொன்னா அது கனவு. இந்த வடிவத்துல இங்க அமர்ந்திருக்கிறதுன்னா அது ஞானம், அது ஒளி. நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அது கனவு, அது மனம், அது மாயை, அது நிழல்.